தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆதவ் அர்ஜுனா ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறார். அது கோபாலபுரத்தில் வெடித்து கொண்டிருக்கிறது. என்ன சொன்னார் ஆதவ்? ரஜினிகாந்தையே மிரட்டி அரசியலிலிருந்து விரட்டி இருக்கிறது திமுக குடும்பம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்கார். பரட்டையே மிரட்டுகிற அளவுக்கு அதிகார துணிச்சலுக்கு யார் இருக்கிறது? இதன் உண்மைத்தன்மை என்ன? அவரை மிரட்டுகிற அதிகாரம் படைத்தவர்கள் யார்? பயப்படக்கூடிய ஆளா ரஜினிகாந்த்? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. ஆதவ் பற்ற வைத்த பட்டாசு பரட்டையவே மிரட்டியது யார் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்மோடு இணைய வழியே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவிந்தராஜன் சார், ஒரு பெரிய விஷயத்தை பேசியிருக்கிறார் ஆதவ். அது ஆதவோட வாய்ஸாக நம்ம பார்க்கலாமா, அல்லது விஜயோட இடதுகரமாக இருப்பவர், வலதுகரமாக இருப்பவர், எல்லா கரமாக இருக்கிற ஆதவ் சொல்லியிருக்கிறாருங்கிறத அது அப்படியே விஜய் பேசினதா நம்ம எடுத்துக்கலாமா? இதன் உண்மைத்தன்மை என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதில் நான் உங்களுடைய ஒரு இதை விஜயுடைய வலதுகரம் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா விஜயோட வலது இடது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஆதவெலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான். இன்னொருத்தர் லெஃப்ட் ரைட்டு, இன்னொருத்தர் ஒன் ஷாட் டூ ஷா, அதுக்கு மேலே நான் அவங்களுடைய இதுக்கே விட்டுறேன். அவங்க சொல்கிறது தான் எல்லாம் இதுவாக இருக்கும். இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னாக்க, அவர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டோம். நீங்கள் சொன்னீங்க பரட்டை, அவர் அதை பற்ற வைத்திருக்கிறான்னு. பரட்டை பற்ற வச்சு தான் பழக்கம் பரட்டைக்கு. படத்துலையும் பற்ற வைக்கிறாரு, இது பற்ற வச்சு தான் பரட்டைக்கு பழக்கம். உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, அவர் 1996 அப்போ ஜெயலலிதா ஆட்சி நடந்திருந்த அந்த அதிமுக ஆட்சியில் அவர் நல்லா பற்ற வச்சார். அப்போ தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நல்லா பற்ற வச்சு, அந்த பற்ற வச்சதன் காரணமாக திரு மூப்பனார் அவர்களும் கலைஞரும் சேர்ந்து அன்றைக்கு இது பண்ணி, எல்லோருக்கும் தெரியும், ஏறத்தாழ 221 தொகுதிகள் வென்றது. இதில் முற்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சமயத்தில் இதை ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பின்னாடி 2017 திரு ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் இப்போ அதாவது நான் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த ஆட்சி கழுவதற்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு அதையும் அவர் ஒரு இதுவாக சொல்லியிருந்தார். அப்போ சொல்கிறப்ப அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்னு ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார். இது தற்செயல் அரசியல் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ 2017. இப்போ 2025 ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வெளிப்படுத்தினார், இதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ 96 நடந்த நிகழ்வுக்கு ஏன் அது போல கூறினார், அதனுடைய உண்மையான ரகசியத்தை இது ரஜினிகாந்த் அவர்கள் 2025 வெளிப்படுத்தினார். அது என்ன ரகசியம்னா, இந்த பாட்ஷா படம், ரஜினிகாந்த் அப்போ பாட்ஷா படம் வெள்ளி விழா நடந்துருக்குது. அந்த பாட்ஷா படத்தில் அந்த வெள்ளி விழா நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் அன்றைய அமைச்சர் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர் முன்னிலையிலேயே அவர் ரஜினிகாந்த் ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறார். இது வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இது பண்ணுறாரு. அது அந்த சமயத்தில் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இதன் காரணமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு அமைச்சர் முன்னாடி அது போல் சொல்கிறாங்க, ஆர்.எம். வீரப்பனை பதவியிலேருந்து நீக்கம் செய்தோன்னு அது ரஜினிகாந்த் வீரப்பன் ஆர்.எம். வீரப்பன் போய் மன்னிப்பு கேட்டார். சார், என்னால் உங்கள் பதவி போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு, அப்பொழுது தான் அவர் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துக்கு வராரு ரஜினிகாந்த் அவர்கள். இது அவரே சொல்லியிருக்கார். இல்லை கோவிந்தராஜன் சார், ஆதவ் எங்கேருந்து வந்தார், இதற்கு முன்னே இல்லை அதுக்கு முன்னே எங்கேருந்து வந்தார்னு உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து இப்போ இருக்கிற இடமும் தெரியும், அவரோட தொழிலும் தெரியும். இவ்வளவும் தெரிந்த நாம் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்பது உதாசீனப்படுத்த முடியுமா? அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா? அதாவது உண்மை இல்லைன்னா பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் பேசுவாரா? சார், ஒரே ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆசாமி கிடையாது.
ஏன்னா அவர் திரைத்துறையில் இருக்கார். அவர் மிரட்டுறதா இருந்துச்சுனாக்கா இன்னொரு எடுத்துக்காட்டு உதாரணத்தையும் சொல்கிறேன். 2002 நினைக்கிறேன், திருத்தம் இருந்தால் அதை திருத்திக் கொள்கிறேன், 2002 நினைக்கிறேன். அப்போ இந்த காவிரி பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எல்லா நடிகர்களும் அரசுக்கு ஆதரவாக நெய்வேலியில் ஒரு போராட்டத்தை இது பண்ணாங்க காவிரி பிரச்சனைக்கோசரம். ஆனால் ரஜினிகாந்த் அதற்கு உடன்படவில்லை. அவர் வந்து இங்கே சென்னையில் ஒரு போராட்டத்தை அவர் தன்னந்தனியாக போட்டு இது பண்ணியிருந்தார். எந்த விதமான மிரட்டலுக்கோ இதுக்கோ அடிப்பணியில் அவர் வந்து. அதனால் ரஜினிகாந்தை அவர் பொறுத்த வரைக்கும் மிரட்டல்லாம் பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திரைத்துறையில் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணலாம். அதே போல் 2008 நினைக்கிறேன் குஜேலன் படத்தில் அவருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஜெகதீஸ்வரன் சார்கிட்ட ஒரு கேள்வி வைப்போம் சார். மிரட்டி பணிய வைப்பது தான் திராவிட மாடல் அரசா? அதுதான் நடக்குதா இங்க? ரஜினிக்கு நடந்தது விஜய்க்கும் நடக்குமா? சார் சொன்னதுல இருந்தே நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல வந்து வலதுகரம் இடதுகரம் நீங்க அவர் ரொம்ப சரியா சொன்னாரு. வலதுகரம் இடதுகரம் இதயம் மூளை கிட்னி எல்லாமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். சார் அப்ப ஆதவ் அவர்கள் பேசுவதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணிக்கலாமா? நிச்சயமாங்க. நீங்க ஆதவர்ஜனா இன்னொன்னு, நீங்க ஆதவர்ஜனா ஏதோ பகிரங்கமா பேசினா அது உண்மையா இருக்குன்னு அவசியமும் கிடையாதுங்க. ஆதவர்ஜனா சில நேரங்கள்ல பேசுறதா கேட்கும் போது அவருக்கு ஒரு மனப்பிரல் இருக்குன்னு தான் நல்லா யோசிப்பேன். சம்பந்தம் வந்து சொல்ல போனா விஜய வந்து என் தலைவனை தொட்டு பார்த்துட்டியா, வா 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 தலைவன் அவன் கூட்டிட்டு வந்து அவர் தலைவன் மேல சாணி அடிக்க வைக்கிற வேலைகளும் ஆதவ தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்காரு. பல நேரங்களில் விஜய் கூட கண்டிக்கிறார். உன்னை யாரா அதெல்லாம் பேச சொல்றாங்கிற கண்டிக்கிற அளவுக்கு ஆதவ் ஒரு உணர்வாய், அவ்வளவுதான். ஆதவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆதவ் இதை பெரிய அறிவாளி, ஏதோ பேனா வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டே இருந்தானா பெரிய அறிவாளி. பக்கத்துல ஒரு பெரியார் சிலையும் ஒரு அம்பேத்கர் சிலையும் வச்சிருக்காங்க, பெரிய அறிவாளி நினைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆதவுக்கு உண்மையிலே அறிவெல்லாம் பெருசா கிடையாது, புத்தகங்கள்லாம் பெருசா படிச்சது கிடையாது. அந்த மாதிரி அவரிடம் இருக்கும் பணத்தின் காரணத்தினால் அவர் அந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்க முடிகிறது, அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு அறிவாலே காமிச்சுக்கிறாரே தவிர உண்மையில் ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த அறிவும்லாம் கிடையாது. நேற்று பேசிய பேச்சில் கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து ஆதவ அர்ஜுனா அப்படியான்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்ல வந்து என்னன்னா, இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி யாருக்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அந்த மாற்றம் அன்புமணிக்கு வேலை பார்த்தாரு, சீமான் அவர்களுக்கு 2020 வேலை பார்த்தாரு. ஆனா இதே ஜான் ஆரோக்கியசாமி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு, கட்சி ஆரம்பிக்கலாம்ங்கிற சமயத்தில் ரஜினிகாந்திடமும் இருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியலுக்கு வர்றது அந்த எண்டு கார்டு போடும் போது ஜான் ஆரோக்கியசாமி கூடவே இருந்தார். ஒரு பிரபலமான அரசியல் விமர்சகர் தான் அவரை ரஜினிகாந்தை விட்டுட்டு வந்தார். குருமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் ஏங்க இவரை போய் கண்டிப்பா சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. இல்ல பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் வந்து நல்லா செய்வாருன்னு சொல்லி அவரை போய் விட்டுட்டு வந்தாங்க. அதே ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட முதலாக எனக்கும் ஜான் ஆரோக்கியம் சந்திப்புல அவர் பேசும்போது சொன்னாரு, பிரதர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதா இருந்த காரணம் விஜய் 2021 வராம 2026 வர்றாரு, அவருக்கு அதற்கான ஆசைகள் இருந்தது. அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இன்னைக்கு விஜய பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, அதே பெரிய குற்றச்சாட்டு விமர்சனமும் இருக்கு. நீங்க பார்க்க வந்தவங்க யாரையும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப காளியம்மாள் இன்னைக்கு வந்து அதிமுக சேர்றாங்க. இதே ஜெகதீஸ்வரன் சார், விஜய் ரஜினி அவர்கள் வருவதாக இருந்த அதே வருஷத்துல தான் விஜய் வராரு அப்படின்னா அவருக்கு மாற்றாக அவருக்கு பதில் இவர் அப்படின்னு சீரியல்ல போடுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லங்க, 2021 விஜய்க்கு ஆசை என்ன ஜானரசாமி சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் இன்னும் முதலாக நான் ஜானரசாமி பார்க்கும் பொழுது இந்த தமிழக வெட்டுக்களத்துல முன்னாடி நான் சொல்றது நவம்பர் 2023 அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார் பிரதர் சொல்லி சொல்றாரு. நான் சொன்ன விஜய்க்கு தீவிரமான அரசியல் ஆசை இருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். அதற்கு சொல்றது அவருக்கு ரொம்ப நாளா அரசியல் ஆசை இருக்கு பிரதர். 2021 அவர் வந்து கட்சி தூண்டுறதுக்கான பணிகளை பார்த்தாரு. ஆனா அப்ப ரஜினி சார் வர்ற காரணத்தினால அவர் வேண்டான்னு விளக்கிட்டு அதற்கு பிறகு இப்ப வர அப்படிங்கறத சொல்லி சொன்னார். அவருக்கு பதிலாக கிடையாது. ரஜினி சார் அப்ப வந்தா அவர் ஏற்கனவே அவர் ஒரு பிரதான சக்தியாக இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம உள்ள போகணும் விஜய் நினைச்சிருக்கலாம். இல்ல அவருக்கு போட்டியாக இது பார்க்கப்படும் சொல்லி கூட நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். பட் ஆனா அந்த நேரத்துல வரலன்னு சொல்லி சொன்னார். இன்னொன்னு, இதே ஜான் ஆரோக்கியசாமியோட பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் ஏன் அரசியலை விட்டு விலகினார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கின்ற முன்வைக்கின்ற காரணங்கள் என்பது, ரஜினி சார் வந்து எல்லாத்தையும் பார்த்தார். நீங்க வந்து லெப்ட் ரைட் யார் வந்தாலும் நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் ஓப்பனா இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப ரைட் விங்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க, பார்ப்பாரு, அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்குவாரு. இடதுல இருந்து வருவாங்க, அவங்களையும் பார்ப்பாரு. நடுநிலையா இருக்கிறவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பார், பேசுவார். நிறைய ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தார், நிறைய பேசக்கூடிய நபராக இருந்தார். ஜானகி சமைக்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து அவர் பேசுறதா பெரிய குழப்பி விட்டாங்க. குழப்பினால தான் அவர் வந்து அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா ஒதுக்கிட்டாரு. வேண்டாம், இது நமக்கு சரியா வராது, நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் காரணத்தினால தான் விட்டாருன்னு அவரே சொன்னது. ஏன்னா
இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசியதை முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி விஜயம் ரசிப்பாங்களான்றது பெரிய கேள்வி. அவர் ஜான் ஆரோக்கிய இருந்தாருன்னா ஜான் அதான் முக்கியமான காரணமா திமுக குடும்பம் தான் அவர்கிட்ட சொன்ன இப்ப நீங்க நடிக்கூடாதுன்னு சொல்லி அதாவது அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களு மிரட்டாங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா அவரே என்ன உண்மைங்கிறத சொல்லிடுவாரு. அதனால ஆதவர்ஜனா போகிற போக்கில் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு தவிர இன்னொன்னு ஏதோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன வலிமை கம்மி, எங்க தலைவனுக்கு தான் மன வலிமை ஜாஸ்திங்கிற மாதிரி சித்திரத்தை உருவாக்க பார்க்கிறார். இப்ப அவர் சார் சொல்லும் போது பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசினார். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர் ஆண்டவனையாளர் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னதா இருக்கலாம், வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிட்டு சொல்ல இருக்கலாம். இது எல்லாம் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் தைரியமா, விஜய் இதே விஜய் ஜெயலலிதா அவர்களுக்காக நீங்க டைம் டு லீடுக்காக போய் கையை கட்டிட்டு கொடாடினாருங்கிறது வரலாறுன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் கை கட்டி நின்னாரு. எந்த தைரியசாலி? இதே தைரியசாலி தான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கெஞ்சினார், ஜெயலலிதா அவர்கள்ட்ட கெஞ்சினார். இவர் கெஞ்சாத ஆட்களே கிடையாதுங்கிற அளவிற்கு அவர் என்ன சொன்னார், நான் ஒரு அணில் போல இருந்து ஜெயலலிதா அவர்கள் வேலை செய்தோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஜெயலலிதா அவர் என்ன பண்ணாங்க, நீ ஒன்னால ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை நீ உருவாக்குறியா, உன்னோட படமே ரிலீஸ் ஆக பண்றேன் பாருன்னு டைம் டு லீடு போட்ட காரணத்துக்காக அடிச்சாங்க. அந்த அடிச்சதெல்லாம் எதிர்த்து துணிஞ்செல்லாம் விஜய் நிக்கல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விஜய் பெரிய துணிச்சல்வாதி, விஜய் பெரிய தைரியசாலி. இல்லை, விஜய் அடங்கி போனார். நம்ம இதெல்லாம் நம்ம பேசாம அடங்கி போயிருவோம், அதான் நமக்கு நல்லது. அடங்கி போல நமக்கு அது தொழில் இல்லைன்னு ஒதுங்கி போனாருன்னு தானே ரசிகர் சொல்றாங்க. அடங்கி போல அப்பொழுது அவரோட தொழில் என்பது நடிப்பாக இருந்தது, அதனால் அவர் ஒதுங்கி அதோட தொழிலை பார்த்தார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம், எல்லாத்திற்கும் துணிந்து விட்டோம், எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோங்கிறதான ஆதவ் சொன்னதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ரைட், கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா விஜய் சொல்ற கதை என்பது என்னோட கடைசி படம், நான் கரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன். உங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைங்க, உங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. அதை எதிர்த்து வாயை திறந்து விஜயால பேச முடியுமா? என் ஜனநாயகன் யாரு முடக்கிறாங்கன்னு பேச முடியுமா? தைரியசாலி விஜய், துணிச்சல் மிகு விஜய், பேசுங்க. இதுதான் காரணம் சொல்லி பேசுங்க. ஏன் ஜனநாயகன் முடங்குச்சுன்னு சொல்லி கேளுங்க. சிபிஎஃப்சில ஏன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேளுங்க. தைரியசாலி தானே, அதை ஒரு பேச வேண்டியதானுங்க. ஏன் மற்ற விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது ஜெகதீஸ்வரன் சார், விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது மக்களுக்காக பேசத்தான், நடிகர் விஜய்க்காக பேசுறதுக்காக இல்லைங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்களே சார். சரி, இப்படி சொல்ல, நீங்க மக்களுக்காக தான் வந்திருக்காரு, ரைட்டு. கரூர்ல ஏன் தெரிச்சு ஓடி வந்தாரு? கரூர் சம்பவம் முடிந்த பிறகு நீ அவரோட பட்சத்துல நின்று பேசுறீங்க. அவர் தப்பே பண்ணலங்க, அவர் தப்பே பண்ணல. ஏன் தெரிச்சு ஓடி வந்தார்? ஏன் பிரஸ்ஸ பார்த்து இதற்கு யார் காரணம் அங்கே துணிச்சலா பேச வேண்டியதானே? ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்குறீங்க அன்னைக்கு கேட்க வேண்டியதான், அங்கே நின்று கேட்க வேண்டியதானே? மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல நின்றுக்காரா விஜய்? அவர் கூட்டத்துல ஈரோட்ல போய் ஒருத்தர் இறந்து போறாரு, சூரஜ் இறந்து போறாரு, எங்க நிர்வாகியே இல்லைன்னு சொல்லி உங்களை கதை சொல்றாங்க. அந்த அவருக்கு ஒரு கண்டனம் கூட, அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, இரங்கல் கூட தெரிவிக்கல. இந்த விஜய் என்னைக்கு மக்களுக்காக நின்னாரு? எந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்காக விஜய் நின்னாரு? ஏதாவது ஒரே ஒரு இஷ்யூ சொல்லுங்களேன். எனக்கு தெரியல. கட்சிக்குள்ள நான் இருந்து பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் விஜய் இந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக நின்றார் அப்படின்னு ஒரே ஒரு இஷ்யூ சொல்லுங்க. ஒன்ன கூட விஜய் நின்னது சார். தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், புதிதாக அரசியல் கட்சி தொடங்குபவர்களை மிரட்டி பணிய வைப்பது அப்படின்னு ஒரு பின்பம் இருக்கிறது. அது ஒன்று பழிவாங்கலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள், வேறு ஏதேனும் வகைகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பொதுமக்கள், சாதாரண மக்கள் பேச்சில் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக விஜயகாந்த் அவருக்கு என்ன ஆனது அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப மீடியாக்கள் மூலமாக ஆனது அப்படிங்கிறது நம்ம ஒன்று இருக்குது. அதை தாண்டி மக்கள் நிறைய பேசுகிறாங்க. அப்படியான ஒன்று ரஜினிக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் பார்வையில் இருக்குது. அப்போ நம்ம இதை மறுக்க முடியுமா? முழுவதும் புறந்தள்ள முடியுமா? அதாவது இதை அகெயின் இதுக்கு தெளிவு கொடுக்கறதா இருந்தால் அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் தெளிவு கொடுக்கணும். ஒன்று யோசிச்சு பார்க்கணும். இதில் ரஜினிகாந்த் அவர் ஒரு திரைப்பட கலைஞர். ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஏன்னா படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ்ல இருக்கக்கூடிய கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று வருது. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரை சொல்ல மறந்துட்டீங்க. சன் டிவி அது அந்த பிரபல அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இதில் அவர் நடிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ இருக்கிற இடத்தால வாயை திறந்து பேச முடியலையா? செஞ்சோத்து கடனுக்காக வாய் மூடி கிடக்க வேண்டிய இருக்கலாம் சார். அதனால அவர் இப்போ எதெல்லாம் பேசினா வரக்கூடிய அந்த படம் நல்லபடியாக முடியணும். அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எனக்குமே சுயநலம் தான். அவர் ஒரு பொதுநலமே இது இருக்காது.
ஒரு கருத்தில் நண்பர் ஜெகதீசன் சொல்றதுல நான் மாறுபடுறேன். அதாவது ரஜினிகாந்த் வந்து ஏன் அரசியல் கட்சி துவங்கலைன்னா அது வந்து முக்கிய காரணம் அவர் இது பண்ணது. அப்போ தான் அவரே ஒத்துக்கிட்டார். அந்த கோவிட் நேரத்தில் அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை சென்றதுனால அதனால அவர் வந்து மருத்துவர்கள் சொன்னதுனால நம்ம கூட்டத்திலலாம் போய் பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது. அவரே அதை தான் வந்து அப்போ சொன்னார். அப்போ தான் பொதுவெளியிலேயே அவருக்கு இது போல கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வந்திருக்குன்னு அப்பதான் மக்களுக்கே தெரிய வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வரல. எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, அப்ப ஒன்றும் ஆகாதது இப்போ மட்டும் ஆயிடுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை அவர் ஒரு ரீசனா சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். அது கட்சி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் அறிவிக்கவே சொன்னாருங்கிறத நம்ம பாக்குறோம். அதான் உண்மையாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு பத்திரிகையாளரா உங்களோட பார்வை என்னங்கிறது அந்த அதாவது அது திரைமறைவு பேச்சுக்கள் நிறைய இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய தரவுகள் அது வந்து ஆதாரமற்றதாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து அதை வந்து ஹேஷியத்தின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் கொண்டு போக வழிய ஆதாரப்பூர்வமாக இருக்கிறதுல தெரியுது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக தன்னுடைய படத்துக்கு எதனா சான்சஸ் வரும், அவரும் ஒரு வியாபார நோக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஒரு அதனால வரக்கூடிய இந்த படத்தில் அடுத்து வரக்கூடிய படத்துகள் வாய்ப்புகள் எல்லாமே இந்த குடும்பத்தை நம்பித்தான் இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு நம்ம எதனா வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி தான் இது பண்ணிருப்பார். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அதான் அந்த அதனால தான் சொன்ன அந்த பாட்ஷா படத்தில் அவர் வந்து அந்த படத்தை அந்த பாட்ஷா படம் இது போட்டவர் வந்து சத்யா மூவிஸ் அந்த இதில் தான். அதனால தான் வீரப்பன்ட்ட மன்னிப்பு கேட்டார். அவர் வந்து யார்ட்டையும் அவர் லேசில் மன்னிப்பு கேட்க மாட்டார். நடுவில் கூட அந்த குஜேலன் படம் இது பண்ணப்போ கூட அவர் வந்து கர்நாடகாவுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காவிரி பிரச்சனை வந்தப்போ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் வீரப்பன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்காரு. ஏன்னா அது வந்து திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கணுன்றதுனால இது பண்ணிட்டு இருப்பார். அந்த நட்புறவு தொடர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் சரி ரைட்டு அவர் வந்து நம்ம எதுவும் இது பெருசாக இது பண்ணிக்க வேண்டான்ற ஒரு இருக்கலாம். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தா எப்படி இருக்குன்றது அவர் சொல்லியிருப்பாங்க. அவருடைய இதெல்லாம் ஏன்னா கமலஹாசனை பார்த்துட்டார். அவர் வந்து எப்படி இருக்கிறதுன்னு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டார். அவர் பார்த்ததுக்கு பிற்பாடு சரி ரைட்டு நம்ம இதில் வந்து இது பண்ண வேண்டாமேன்னு ஒரு இது எடுத்துருக்கலாம் அவர் வந்து. ஸோ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருக்குன்றது அந்த ரசிகர்களுக்கு இது. இப்போ ரஜினி ரசிகர்களே இதுக்கு வந்து கொதித்து எழவில்லை. ரஜினிகாந்தும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ரஜினி ரசிகர் ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒரு சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்க வழிய இதை வந்து ஒரு பேசும் பொருளாக ஒரு பெரிய இதுவாகவே யாருமே வந்து எடுக்காத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி திரைமறைவு நீங்கள் சொல்ல மாதிரியே ஆளுகின்ற கட்சி திரைமறைவு ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஜெகதீஸ்வரன் சார், அந்த மேடையில் ரஜினி பற்றி பேச தேவையில்லை, ஆனாலும் அங்கு பேசப்பட்டிருக்கிறதுனா அதற்கு பின்னால் எதுவும் காரணங்கள் இல்லாமல் பேசப்பட்டிருக்காது. இந்த பேச்சுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒண்ணு நான் சார் சொல்றத நான் வேறுபடுறேன். நானும் அதாவது வெளிப்படையா நடந்த விஷயங்களை மட்டும் பேசுவோம். ரஜினி அவர்கள் கொரோனாவுன்னு சொல்லும்போது தனக்கு அது வரும் என்பதை தாண்டி தன்னோட ரசிகர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள், பிரச்சாரத்திற்கு போகணும், இதனால் ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் என்னை மன்னித்து விடுங்கள் சொல்லிதான் அந்த கடிதமே எழுதினார். இது வெளிப்படையாக நடந்த விஷயம் தான். இது ரஜினி அவர்கள் சொன்ன காரணம். நீங்க அதற்கு முன்னாடி நீங்க மார்ச் 2020 ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ரஜினி அவர்கள் பிரஸ் மீட் பண்ணார். நீங்க அங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியும். 2 ஜாம்பவான்கள் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக நீங்க வந்து ஆட்சிக்கு வர துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாம்பவான், இன்னொரு பக்கம் 10 வருஷம் ஆட்சியில இருக்கிற ஒரு ஜாம்பவான். இந்த 2 ஜாம்பவான்களை எதிர்த்து தான் நம்ம வந்து இந்த அரசியல் களத்துல வரணும். அவர் இன்னும் போய் இப்படியே சொன்னார். நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு மாநாடு போட்டா 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் கூடுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம பொறுப்புகள்லாம் கொடுக்கணும், கட்சினா இப்படிதான் நடக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்மளால எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்துட முடியும்? ஏன்னா ஒரு 15% எடுப்போமா? இந்த 15% எடுத்தா நம்மளால ஆட்சி அமைச்சிட முடியுமா? அது இன்னைக்கு பாசிபிளா இந்த ஜாமான் எதிர்த்து பண்றது அப்படிங்கிறது ரஜினி வெளிப்படையாக சொன்னது. தன் மனசுல என்ன இருக்குன்னா ரஜினி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்தாலும் படிச்சிருவாரு. ரஜினி ஸ்கிரிப்ட்ல இருந்து படிக்கக்கூடிய நபர் இல்ல. எப்பயுமே தன் மனசுல என்ன தோணுதோ அதை பேசக்கூடியவர். அது நேரங்கள் சில நேரங்கள் விவகாரங்களாகவும் மாறி இருக்கு. பட் அதை பத்தி அவர் பெருசா கவலைப்பட்டதில்லை. பட் எப்பயும் மனசுல வந்து பேசக்கூடிய நபர். அவர் சொல்றாரு அவர் என்ன அவரோட ஆசைனா நம்ம வந்தா ஒண்ணு நேரடியாக சிஎம் சேருக்கு போயிடணும், இல்ல நம்ம அரசியலுக்கே போக கூடாது. அதுதான் அவருடைய பார்வை. நான் ஹீரோ சூப்பர் ஸ்டாரா ஆயிட்டேன் இல்லையா, அது படிப்படியாக வந்தார், அது வளர்ந்தார், சூப்பர் ஸ்டார் ஆனார். இது அரசியல்ல ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. எனக்கு அப்பவே வந்து 70 வயசு. இந்த 70 வயசுல நின்றுகிட்டு நான் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்,
நான் ஒரு எதிர்கட்சியா வர்றேன், இல்ல வந்து சில எம்எல்ஏக்களை உருவாக்குறேன், அடுத்த தேர்தல்லாம் வயசு இருக்குமான வயசு இல்ல. இன்னும் சொல்ல போனா அவர் அதே மார்ச்ல என்ன சொல்றாரு, நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, நான் வேற ஒருத்தர் கூட சிஎம் கேண்டிடேட் இருப்பாரு, அதெல்லாம் லேட்டரா சொல்றாரு. பட் ஆனா அந்த நேரத்தில் அவர் சொன்னது என்பது ஒரு 15% எடுப்போமா, 15% வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா, ஆட்சி அமைக்க முடியாது. சோ இது மிக முக்கியமான காரணம். இது இல்லாம அவருக்கு சர்வே எடுத்தவங்க, அவங்க ஒர்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி விஜய் ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து அந்த மார்ச்ல உருவாக்குனாரோ, அதே மாதிரி அந்த கட்சியிலுமே வந்து ரொம்ப காலமா 96ல இருந்து ரஜினி வருவாருன்னு இந்த ரசிகர் மன்றமாக இருக்கவர்கள் எல்லாமே வார்டு செயலர்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது. அவர்களுக்கு சர்வே எடுக்கிறாங்க, எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. சில சர்வேஸ் வரும் பொழுது ரஜினியால் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக வர முடியாதுங்கிற உண்மைகளும் அவருக்கு தெரியும். அப்ப நம்ம எவ்வளவு வேலை பார்த்தாலும் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அதை நம்ம தொடர்ச்சியா கண்டிப்பா செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவருக்கு இருந்தது. ஏன்னா ரஜினி வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன்னு சொன்னது 2017. அதை சொல்லிய பிறகு அவர் பல நேரங்கள்ல, ஏன்னா இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும் பொழுது அவரே சில இடங்கள்ல சொன்னார், நிர்வாகி கூட்டத்துக்குள்ள நடந்த விஷயம் இதை நான் சொல்றேன். அவ்வளவு வீரியமா நான் சொன்னது இவ்வளவு வீரியமா போயிருச்சு நான் எதிர்பார்க்கல, நான் நிச்சயமா அரசியலுக்கு வருவேன்னு சொன்னது, நம்ம கண்டிப்பா அரசியல் கட்சி துவக்கிதான் ஆகணுமானா சில கேள்விகள் எல்லாம் அந்த மன்றத்தை அப்பப்ப மீட் பண்ணுவாரு, கேட்பாரு, இதெல்லாம் இருந்துச்சு. சோ அவருக்கு நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு ஒரு தயக்கம் இருந்தது நிச்சயமாக. சொல்லுங்க. இல்ல, அப்ப அந்த ரசிகர்கள் ஏமாற்றத்தோட இருக்காங்க, அவர்களை எல்லோரையும் விஜயின் பக்கம் இழுப்பதற்காக பேசப்பட்ட பேச்சா பார்க்கலாமா, அல்லது திமுகவோட பி டீம் விஜய் அப்படின்னு ஒரு என்னதான் எதிரின்னு சொன்னா கூட அந்த ஒரு பார்வையும் இன்னும் இருக்கிறது, அதை உடைக்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு வியூகமாக இதை பார்க்கலாமா? இல்ல, இன்னும் ஒண்ணு முடிச்சிடறேன். அவர் சார் சொல்லும் போது ரஜினி ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், நான் இல்ல. ரஜினி டிசம்பர் 29 நினைக்கிறேன் அந்த தேதியில என்னை மனிதர்கள் கடிதம் எழுதிய பிறகு அடுத்த ஒரு வாரத்துல வள்ளுவர் கூட்டத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ரஜினி ரசிகர்கள் பண்ணாங்க. தன்னெழுச்சியாக நடந்த ஆர்ப்பாட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 இருந்து 15,000 பேருக்கு கூட்டினாங்க. கூடி நிச்சயமாக அரசியலுக்கு நீங்க ரீகன்சிடர் பண்ணணும், அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா தொடர்ச்சியாக ரஜினியை ஃபாலோ பண்றாரு, அதனால எனக்கு நினைவு இருக்கிறது. அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதற்கு பிறகு பல மாவட்ட செயலர் இருந்தவர்கள், அதாவது ரசிகர் மன்றத்தினராக இருந்தவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, தலைவர் அப்படி சொல்லிட்டாரு, ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஆதவ அர்ஜுனா ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுக்க பார்க்கிறாரா? என்னதான் இழுக்க பார்த்தாலும் ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு நடிகரோட ரசிகரும் விஜய் கோட்டெல்லாம் போட மாட்டாங்க, விஜய் பக்கம் வரவே மாட்டாங்க. ஏன்னா இவர் விஜயும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி, இந்த ஊர்ல வம்பளுக்காத ரசிகர்களே கிடையாது. ரஜினிகாந்த் குறித்து அவதூறாக மிக கேவலமாக ட்விட்டர்லையும் சமூக வலைதளத்திலும் பேசாத பேச்சுகள் என்பதே கிடையவே கிடையாது. நீங்க அது கமல் ரசிகர்கள், நீங்க வந்து சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் இந்த கும்பல் கடிச்சு வச்சிருக்கு. அப்போ இந்த கும்பலால எந்த ஒரு ரசிகருமே நிச்சயமாக விஜய்க்கு வாக்களிக்கல மாட்டாங்க, அந்த பக்கம் வரவே மாட்டாங்க, தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. விஜய் எப்படியாவது தோற்க வேண்டும் என்ற தீவிரமா வேலை செய்வாங்க, இல்ல மனசுல நினைச்சுவாங்களே தவிர அவங்க யாருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. திமுக பி டீமா என்னங்கிறது பல நேரங்கள்ல ஆதவ அர்ஜுனாவோட பேச்சை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு விஜய் பத்தி எனக்கு இல்ல, பட் ஆதவ அர்ஜுனா ரொம்ப தீவிரமா திமுக எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனா யாரோட பி டீம்? யாதவ அர்ஜுனா தனிநபர் பாஜக பி டீமா, திமுக பி டீமா, இல்ல என்ன நோக்கத்துக்காக வேலை செய்யறாரு, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கு, ஏன் இவ்வளவு காசு செலவு பண்றாரு, பல கேள்விகள் எனக்கு இருக்கு. அது உண்மை. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், திமுக மிரட்டுகிறது, தனி மனித மிரட்டல்கள் வருகிறது அப்படின்னு நிறைய ஆதவ சொல்றாரு. அப்ப ரஜினிக்கும் மிரட்டல்கள் இருந்தது அப்படின்னா இப்ப ரஜினி திமுக கம்பெனியில தான் படம் நடிக்கிறார். அப்ப அந்த கதை என்பது மிரட்டப்பட்ட கதையா அல்லது மறக்கப்பட்ட கதையா? அது நல்லா, நீங்க ஒரு சிறந்த கதாசிரியராக இருக்க வேண்டியவர், அழகா இது பண்ண சொல்லக்கூடியங்க. சரி, இது எப்படி மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த இதை வந்து இது மிரட்டுவதற்கு, அதாவது ரஜினி வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஎம்கே கூட ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா கலைஞர் ரஜினி அந்த உறவுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்டிங், நல்ல ஒரு உறவில் இருந்ததுக்கு என்றைக்குமே ரஜினி குடும்பம் அவர் வந்து கலைஞர் குடும்பத்துக்கிட்ட நல்ல ஒரு நட்புறவோட, அந்த குட் ரிலேஷன்ஷிப் நட்புறவாடலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரை ரஜினி அவங்களோட மட்டும் இல்லை, எல்லாரோடையும் அப்படித்தான் இருக்கிறார். ஆமா, பிஜேபி கூட ஒரு நல்ல ஒரு குட் திமுக எல்லாரோடையும் யாரையும் பகைச்சிக்கல. ஆனாலும் இங்க மிரட்டப்பட்டதாக சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ரஜினி போய் அங்க படம் நடிக்கிறார் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு துவக்கத்தை பெரிய அளவுல துவங்கி வைக்கிறார் அப்படின்னா இன்னும் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரா அல்லது தான் மிரட்டியதை மறந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்டிருக்கேன். இல்லை, இதில்
ரஜினிகாந்த், அதாவது மீண்டும் நான் சொல்கிறேன், அதாவது இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிரட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இவருடைய ஒரு பாப்புலாரிட்டி ரஜினிகாந்தினால் இந்த வரக்கூடிய தேர்தலில் எதனாவது தாக்கம் ஏற்படக்கூடியதா, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவருடால் எந்த விதமான தாக்கத்தையும் இது பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய அந்த தாக்கம் ஏற்படுத்தியெல்லாம் 96ஓட போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய தாக்கங்கள் வந்து அவர் அரசியலில் வந்து அவரே கட்சி, இப்போ நண்பர் அவர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி அவரே கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னார். அதுக்கப்புறம் அதுலேருந்து பின்வாங்கினார். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணத்திலே அவர் வந்து மக்களிடையே ஒரு தாக்கம் இல்லை. கமலஹாசன் போய் சேர்ந்த இடத்துல தான் ரஜினிகாந்தும் போய் சேர்ந்திருக்காரு படத்துக்கு ஆமா. அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நடந்தது என்ன அப்படின்னு ரசிகர்கள் எதிர் மனநிலையில திரும்புவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதவ் பேசினதா நம்ம பார்க்கலாமா? இது ஒருவேளை இருக்கலாம். அதாவது ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் கிடையாது. எல்லாமே ரஜினி ரசிகர்லாம் வந்து அபவ் 40 அண்ட் அபவ் 50 தான் ரஜினி ரசிகர்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். நான் நேரடியாக உடைச்சி கேட்குறேன். விஜய்க்கு இளைஞர்கள் ஓட்டு இருக்கு, பெரியவர்கள் ஓட்டு ரஜினியோட ரசிகராக இருக்காங்க. அப்போ ரஜினி அரசியலுக்கு வர முடியாமல் போனதற்கு திமுக தான் காரணம் என்கிற இந்த வெடியை பற்ற வைப்பதன் மூலமாக அவர் ரசிகர்கள் பழிவாங்கும் மனநிலையோடு விஜய்க்கு ஓட்டு அளிப்பார்கள் அப்படிங்கிற வியூகத்தின் பின்னணியா இந்த பேச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் இதனுடைய இஃப் யூ டீகோட் அண்ட் சி வாட் ஆதவ் அர்ஜுனா சொல்லி கொஞ்சம் உள்ள டீகோட் பண்ணி பார்க்குறதா இருந்தால், எஸ், அவர் வந்து இந்த நீங்கள் அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களை, ஏன் ரஜினிக்கு வந்து ஒருவேளை அவர் ஆரம்பிக்காத இருக்கிறதுக்கு மிரட்டப்பட்டிருக்கலாம். இப்போவும் வந்து நீங்கள் எனக்கு ரஜினிகாந்தே ஒருவேளை அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிவித்தா கூட ஆதரவு தெரிவித்ததில் இந்த படங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சைனப்பெல்லாம் வாய்ப்புகள் இருக்காது, என்னத்துக்கு பகச்சிப்பான நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்ற ஒரு இது அழுத்தத்தின் வெளிப்பாடாக நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதாவது இந்த 40 அவருடைய உண்மையான ரசிகர்கள்லாம் அபவ் 40+ இருக்கிறவங்க, அவங்களுடைய அந்த இதை அட்ராக்ட் பண்ணி அதை விஜய் பக்கம் ஈர்ப்பதற்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இது ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பது. ஏன்னா இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தடியெடுத்தும் தண்டல்காரன் மாதிரி எவ்ரிபடி அவங்க என்ன பண்ண, நான் வந்து என்னுடைய இருப்பிடத்தை காட்டணும், நான் வந்து இவரை புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். இதுக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒரு குறுநில மன்னர்கள் போல தான் இருக்கிறார்கள். அதனால் அவங்க இருப்பிடத்தை காட்டிவிட்டு விஜயிடம் எப்படியாவது நம்ம அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்ற இதில் அவர் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு இதனால இந்த இது ரஜினி ரசிகர்கள் 40 வயதை கடந்த அந்த வாக்குகளை பெறுவதற்காக இப்படி ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கலாம். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இங்கே நடக்கிறது அரசியலா அல்லது காமெடியாங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுல இதுவும் ஒரு முக்கிய விஷயமா மக்கள் பார்க்குறாங்க. என்னென்னா, ரஜினியவே நாங்கள் மிரட்டிட்டோம், நாங்கள் யார் பார்த்தோமா அப்படிங்கிற பெருமை பேசுவதற்கு திமுகவுக்கு இது உதவலாம், அல்லது ரஜினியே மிரட்டியவர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு ஆதவுக்கு உதவலாம். மக்களுக்கு என்ன உதவும் இது? ஏன் இந்த நாடகங்களும் இந்த மழுப்பல் பேச்சுகளும்? இதுங்க அதான் நீங்க நாடகங்கள் சொல்லும் போது நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை பண்றாங்களான்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணலாங்க. பட் எகைன் என்ன சிக்கல்னா, ஆதவ் அர்ஜுனா பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் இப்ப நம்ம விவாதம் பண்ற மாதிரி எவ்வளவு ரஜினி ரசிகர்களோட பேட்டிகளை பார்க்கிறோம். எல்லோருமே சொல்வது ரஜினியை யாரால மிரட்ட முடியும், ஆதவ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆதவுக்கு விஷயமே தெரியாது, ஆதவ் வந்து ஏதோ அறிவாளை நினைச்சுக்கிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்வையில தான் ரஜினி ரசிகர்கள் இதை கையாளுறாங்க. ஏன்னா அவர் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிற துணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரஜினி ரசிகர்கள் ஆமாமா மிரட்டிட்டாங்க, அதனால நான் விஜய்க்கு வாக்களிக்கணும், எங்க தலைவன் தான் வரல அதனால இந்த தலைவன் வரட்டும் அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அது நினைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இன்னொன்னு அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க, இல்ல அவரை இன்னொன்னு நீங்க ரஜினி சொல்றீங்க, ஏங்க 2020 ரஜினி சன் பிக்சர்ஸ்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் அப்ப அவங்க கீர்த்தி சுரேஷ் தங்கச்சியா நயன்தாரா ஜோடி, எனக்கு படம் டக்குன்னு ஞாபகம் வரல, அந்த படத்துல ரஜினி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பயே அது விமர்சனம் இருந்துச்சு, நீங்க சன் பிக்சர்ஸ்ல நடிச்சுக்கிட்டு இவர் எப்படிங்க அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லி விமர்சனம் எல்லாம் இருந்தது. ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அவர் போயிட்டு இருந்தார். அதனால அவர் இதனால அவர் மிரட்டதுனால போய் ரெட்ஜென்ட் இன்னைக்கு எல்லோருமே ரெட்ஜென்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம்.
இன்னைக்கு எல்லாரும் எழுதப்படாத விதியாக எல்லாருடைய படங்களும் பெரிய படங்கள் சிஸ்டத்தை வந்தா சரி பண்ணுவேன் ஜெகதீஸ்வரன் சார், சிஸ்டத்தை சரி பண்ணுவேன் அப்படின்னாரு அரசியலுக்கு வந்தா. சரி, அரசியலுக்கு வரல, சினிமா துறையிலே தொடர்றார். அங்கேயாவது எதையாவது சிஸ்டத்தை மாத்தி இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அதையும் உங்களால் மாற்ற முடியவில்லைன்னா உங்களுக்கு என்ன நெருக்கடிங்கிற கேள்வி இருக்கே. ரஜினிக்கு என்னைக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாலும் அன்னைக்கு சிஸ்டத்தை மாத்திருக்கலாமே, சினிமா சிஸ்டத்தை. அவர் மாத்திர நீங்க நடிகர்களை நீங்க அப்படி நினைக்காதீங்க. எந்த ஒரு நடிகருமே நீங்க வந்து தனக்கு பக்கத்தில் இருக்கும் கூட பிரச்சனைகளை இல்ல சினிமா சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு யாருமே இங்க தயாராக இல்லை. விஜயகாந்த் வந்து சங்க பிரச்சனைகளை தீர்த்தாரு, அதை வந்து நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த சங்கத்தை வந்து மீட்டெடுத்தார், அவர் தலைவராக தனக்கு உண்டான கடமையை செய்தாருங்கிறது வேற. நான் இன்னைக்கு கேள்விப்படுறது இந்த சினிமாக்குள்ள ஒரு ஈக்விட்டியோட ஒரு சமத்துவத்தோட ஒருத்தர் எல்லாத்தையும் நடத்துறாருன்னா அது ரஞ்சித்தை மட்டும் சொல்றாங்க டைரக்டரா. மற்ற எல்லோருமே சீரியர் நடிகர் ஒரு பார்வை, ஜூனியர் நடிகர் ஒரு பார்வை, துணை நடிகர்கள் ஒரு பார்வை, அவங்களுடைய ட்ரீட் பண்ற விதம், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு, அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கடிவர்கள் எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கிறது. ரஜினிகாந்தோ, விஜயோ, கமலோ, அஜித்தோ இது யாருமே எல்லாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதனால நீங்க அதை மாத்துறதுக்கெல்லாம் இவர்கள் என்றாவது முயற்சி செய்வார்கள், முயற்சி செய்ய மாட்டாங்க. இன்னொன்னுங்க, நீங்க ரஜினி மிரட்டப்பட்டிருக்கான்னு ஒரு பட்சத்துக்கு வச்சுக்கிட்டாலும் நீங்க சினிமா மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நீங்க கலைஞர் சார்ந்த விழாக்களை பங்கெடுக்கிறார், கலைஞரோட படத்திருப்பு விழாக்களை பங்கெடுக்கிறார், கலைஞர் புகழ்ந்து பேசுகிறார், முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ்ந்து பேசுகிறார். மிரட்டப்பட்டவர் இவ்வளவு தொடர்ச்சியாக அவங்க என்ன கூப்பிட்டாலும் போயிட்டே இருப்பாரா? அது போக வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க, சினிமா வேற வழி இல்லை, நான் நடிக்கிறேன், எனக்கு வேற ரஜினியை விட்டா வேற ஆள் இல்லை, சன்பிக்க சுட்டா ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அவரோட எல்லா விழாக்களுக்கும் போயிட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது மிரட்டலால் இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அஜித் அவர்கள் சார், ஜெகதீஸ்வரன் சார், என்னோட இறுதியான கேள்வி, அஜித் அவர்கள் மிரட்டப்பட்டதாக, வற்புறுத்தப்பட்டதாக அதே மேடையில கலைஞர் வைத்துக் கொண்டே பேசினார். அப்ப அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்த பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினார். அப்ப அஜித் பேசியதும் உண்மை, அதற்கு ரஜினியின் ஆதரவும் உண்மை அப்படிங்கிற பாயிண்ட்ல அப்ப தனக்கு நேராமல் ஏன் அவர் எழுந்து நின்று கை தட்டினாருங்கிற கேள்வி இருக்கு. அது சாதாரணமாக நடிகராக இருந்த பொழுதே அரசியல் பிரவேசம் என்பது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். அப்ப வராருன்னா ரஜினி மிரட்டப்பட்டிருக்க மாட்டார்னு பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க? ஏன்னா விஜயகாந்தின் மண்டபங்கள் இடிக்கப்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். சம்பந்தம் இல்லைன்னா கூட இந்த விஷயத்த நான் சொல்றேன், அதுல தொடர்ந்து பயணிக்க வேண்டாம். ஜெயலலிதா அவர்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர் ஒரு இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவர். அப்படியான ஆளுமைகள் கூட இங்கு மிரட்டல்களுக்கும் கொலைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நிலவும் பொழுது எப்படி ரஜினி மட்டும் மிரட்டப்பட்டிருக்க மாட்டார்னு நம்ம நம்ப முடியும்? உங்களோட இறுதியான நான் இப்படி கேட்கிறேன், ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ரஜினி கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு தைரியலட்சுமின்னு பேசினாரு. அப்ப ஜெயலலிதா கூப்பிட்டு ரஜினி மிரட்டாங்களா? மிரட்டி நீ தைரியலட்சுமின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது, ரஜினிக்கு அது வந்து கலைஞராக இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், அந்த நேரத்தில் அவருடைய தவறை சுட்டி காட்டுவதற்கோ இல்ல தவறை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது அங்கீகரிப்பதற்கோ தைரியம் இருந்தது. அந்த தைரியத்தை அவர் என்ன நினைச்சாரு, இதை வந்து சரியா எடுத்துக்குவாங்க, சரியான பார்வையில கொண்டு போங்க, நம்ம ஒரு உச்ச நட்சத்திரம், நம்ம சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நம்ம மக்களுக்காக நின்று பேசணும்னு சொல்லி பேசினாரு. அந்த தைரியம் தான் முக்கியம். நீங்க அதுக்காக இவங்க வந்து மறைமுகமாக இவங்க மிரட்டுறாங்க, நீ கட்சி ஆரம்பிக்கணும் பண்றாங்க அப்படிங்கிறது, அப்படின்னா அவங்க என்ன நினைச்சு சொல்லிருப்பாங்க, இல்ல நான் பேசாம அமைதியா இருக்கலாம், நம்ம பழிவாங்குற நேரம் ஒண்ணு இருக்கு, அந்த நேரம் என்பது நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் பழிவாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பார். அதனால அந்தந்த இடத்தில் நடக்கும் தவறுகளுக்கு தன்னால் என்ன பங்களிப்பை செய்ய முடியுமோ, தன்னால் எப்படி எதிர்க்க முடியுமோ அந்த எதிர்ப்பை பதிவு செய்கின்ற துணிச்சல்காரராக ரஜினி இருந்தார். விஜய் அந்த இடத்துல என்னைக்குமே வரமாட்டேங்கிறார். அது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி, அரசியல் கட்சி ஆரம்பிக்காத போதும் சரி, எல்லா நேரங்களிலும் இப்பயுமே சொல்றேன், நீங்க ஏன் விஜய் ஜனநாயகம் குறித்து பேச மாட்டேங்கிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், பாஜக பார்த்து அவர் பயப்படுறாரு, பாஜக ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் கொள்கை எதிரி முழங்கிட்டு இருந்தவர் பேசாம இன்னைக்கு வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதுதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.